நண்பர் சிதம்பரத்தை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லுவார் என்கிட்ட. அவர் வாழ்க்கையில் நடந்தது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது, இதை பற்றிலாம் சிலதெல்லாம் சொல்லுவார். ரொம்ப ரொம்ப சுவையாக கேட்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள் போயிருக்கும்போது அவர் ஒரு ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். அதாவது அது அவர் குடியிருக்கிற தெருவிலே ஒரு 4 வீடு தள்ளி ஒரு தம்பதிகள் இருந்தாங்க, புருஷன் பொண்டாட்டி. முனுசாமி சரோஜான்னு பேர். முனுசாமி அவன் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது சச்சரவு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ முனுசாமி ஒரு நாள் சிதம்பரத்தை பார்த்து, ரொம்ப இப்போ வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் 2 பேருக்கும். என்ன காரணம்னா, என்னோடய வரவுக்கு மேலே, எனக்கு வருமானத்துக்கு மேலே எங்கள் ஒய்ஃபு செலவு பண்ணுறா. அதை நான் கட்டுப்படுத்தி பார்க்குறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இப்போ அவன் புலம்புனானான். அப்போ என்ன பண்ணார் இவர் சிதம்பரம், சரிப்பா, சில குடும்பத்தை இப்படி தான் இருக்கும், பெண்களுக்கு அந்த வருமானத்துக்குள்ள குடும்பத்தை நடத்த தெரியாமல் வரவுக்கு மீறி செலவு பண்ணி அதுக்கு அதிகமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க குடும்பம். அதனால் நீ உன் ஒய்ஃபு சரோஜா அழைச்சிக்கிட்டு வா, நான் அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி அனுப்புகிறேன் என்ன சொல்லிவிட்டு 2 பேர் வர சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ 2 பேரும் வந்த உடனே 2 பேருக்கு புத்திமதி சொல்கிறாரு, அந்த வரவுக்குள்ளே செலவு பண்ணணும்னு. அப்போது ஒரு விஷயம் சொல்கிறாரு, 50 ரூபாய் சம்பளக்காரன் பொஞ்சாதி இதில் 9 தடவை காப்பி குடித்தா அநீதி. என்னது? 50 ரூபாய் சம்பளக்காரன் பொஞ்சாதி தினம் 9 தடவை காப்பி குடித்தா அநீதி. 80 ரூபாவோட புடவை கேட்டால் குடும்பத்துக்கே விரோதி அப்படின்னு சொல்லி நல்லா தெளிவாக தலையில் அடிக்கிற மாதிரி புத்திமதி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அது எப்படி சொல்கிறாரு இப்போ நீங்கள் கேளுங்க. வாதம் வம்பு பண்ண கூடாது, பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது. பெண்கள் வகையில்லா பொருளை வேண்டி புருஷத்திடம் எப்போதும் வாதம் வம்பு பண்ண கூடாது. பெண்கள் வகையில்லா பொருளை வேண்டி புருஷத்திடம் எப்போதும் வாதம் வம்பு பண்ண கூடாது. வரவு சிலவை எண்ணி பார்க்கணும், வீட்டு வாழ்வில் தேவை கண்டு கேட்கணும். வரவு சிலவை எண்ணி பார்க்கணும், வீட்டு வாழ்வில் தேவை கண்டு கேட்கணும். போலி மரியாதை மதிப்புக்கான அல்தாப்புகளை நீக்கணும். வாதம் விவாதம் பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது. 50 ரூபாய் சம்பளக்காரன் பொஞ்சாதி தினம் 9 தடவை காப்பி குடிப்பத நீதி. 50 ரூபாய் சம்பளக்காரன் பொஞ்சாதி தினம் 9 தடவை காப்பி குடிப்பத நீதி. 80 ரூபாய் புடவை கட்டா குடும்பத்துக்கு விரோதி. வாதம் விவாதம் பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது. வெள்ளிச்சருகை வேட்டி சேலை கொடுத்து எவசில்வர் வெங்கல பாத்திரம் வாங்குவதை தடுத்து. வெள்ளிச்சருகை வேட்டி சேலை கொடுத்து எவசில்வர் வெங்கல பாத்திரம் வாங்குவதை தடுத்து. புருஷன் விலைமதிப்பை எடுத்து சொன்னா முகத்தை துடித்து. வாதம் விவாதம் பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது. போதும் என்ற அளவு கடந்து தனக்கு பொருந்தும் பொருந்தாதென்பதை மறந்து. போதும் என்ற அளவு கடந்து தனக்கு பொருந்தும் பொருந்தாதென்பதை மறந்து. உண்மை காதல் கொண்டான் தன்னை கசகி பிடிந்து. வாதம் விவாதம் பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது. பெண்கள் வகையில்லா பொருளை வேண்டி புருஷனிடம் எப்போதும் வாதம் வம்பு பண்ண கூடாது.